Hi, this is Arun. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 things to say carefully to others. அதில் ஃபர்ஸ்ட் திங் your பாஸ்ட். பாஸ்ட்டுன்னு சொல்லும்போது நிறைய பேட் திங்ஸ் நடந்து போகும் பாஸ்ட்டில். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. your strength and your weakness. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை யார்கிட்டையும். என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன் அதை பற்றி சொல்லாதீங்க. சில பேர் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஸ்ட்ரென்த் நான் வீக்னஸ் என்ன கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி மட்டும் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் ஹவ் யூ ஃபீல் அபவுட் சம்மன். ஒருத்தவங்க பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எனக்கு இந்த பர்சன் மேலே இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு எப்பயுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதில்ல. நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. அந்த ஒப்பீனியனை பற்றி தேர்ட் பர்சன்ட்டை சொல்லுவீங்க. தேர்ட் பர்சன் என்ன பண்ணுவான்னா அந்த செகண்ட் பர்சன்ட்டை போய் சொல்லுவான், இது மாதிரி இவங்க இதுமாதிரி ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஆனால் இது மாதிரி திஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா. சம் பீப்புள் தட் யூ டிஸ்லைக். உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க. எனக்கு இந்த பர்சன் பிடிக்கல, இந்த பர்சன் பண்ணுறது பிடிக்கல, வேண்டாமே. அதை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அவங்கள்ட்டே சொல்லிடலாமே. ஏன் சுற்றி வளைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கலையா, சில விஷயம் அவங்க பண்ணுறது பிடிக்கலையா, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். லைக் ப்ரோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறது பிடிக்கல ப்ரோ, லைக் சிஸ்டர் இது மாதிரி நீங்கள் பண்ணுறது பிடிக்கல சிஸ்டர், அது மாதிரி எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கு வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அதை பற்றி மட்டும் யார்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்குன்னு நம்மள்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அவங்கள ப்ளேம் பண்ணலாம். லைக் என்னென்னா நீங்கள் சில விஷயத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இல்லை நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட இந்த வேர்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, உனக்கு என்னப்பா இதெல்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஸோ அதனால் கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லும்போது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத மட்டும் காட்டிக்காதீங்க. நெக்ஸ்ட் லவ் லைஃப் அப்படின்னு சொல்லணும்னா கேப்ஷனில் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வரலாம். லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ் எக்ஸட்ரா. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நடக்கிற சில சண்டை, சில மூமெண்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் யார்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நல்லதாக இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை, பேடாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லும்போது அதை வச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற சில விஷயம். ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காசிப்ஸ், லைக் இன்ஃபர்மேஷன்ஸ். அதை பற்றி அவங்க பேசுறதுக்கு நிறைய ஒரு சான்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் தேர்ட் பர்சன்ஸ்லாம் உள்ள வந்து ஏன் இப்படிலாம் நடக்குது, ஓ இவங்க இப்படி தான் போல் அப்படின்னு தேவையில்லாமல் பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த சொல்லவும் மாட்டோம். அட்வர்டைஸ் யுவர் ஹாப்பி லைஃப். இப்போலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய அப்லோட் பண்ணுறாங்க, வ்ளாக்ஸ் போடுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் நான் போட வேணான்னு சொல்ல. உங்களோட ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப போடாதீங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டாங்களே. ஸோ அதனால் தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ்லாம் வரதை பார்த்துட்டு நீங்கள் டிமோட்டிவேட் ஆகி ஏன் தான் போட்டோன்னு ஆகிடும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாலாம் சொல்லலை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே ஒரு பேட் ஐஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். ஐடியாஸை பற்றி எப்பவுமே ஷேர் பண்ணாதீங்க மீன்ஸ் நார்மல் பர்சன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களை அதை இப்போ நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் உங்களை எவ்வளோ தடுக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதில்லை. நீங்கள் எப்பவுமே உங்கள் ஐடியாஸை வந்து நான் ஒர்த்தி பீப்புள்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ரியாலிட்டியை சொல்கிறன்ற பேரில் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இது இப்படி நடக்கும், இந்த விஷயம் எப்படி பண்ண முடியும், என்னடா சொல்கிற, லைக் அது மாதிரி. உங்கள் ஐடியாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்ன. டோன்ட் டெல் எனி ஒன் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் மூவ். உங்கள் நெக்ஸ்ட் மூவை பற்றி யார்கிட்ட சொல்லாதீங்க. இதுவும் ஐடியா மாதிரி தான். நான் நெக்ஸ்ட்டு இந்த லைஃப்பில் இது பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் எப்பவுமே சொல்லாதீங்க.
ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை எதிர்பார்ப்பாங்க. உங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸில் சிலெல்லாம் மாறும், எதுவும் நீங்கள் அலைன் பண்ண மாதிரியே போகாது. ஸோ அதனால் உங்கள் நெக்ஸ்ட் மூவை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரிட்டன் ஆகும். நீ ஏன் அதை பண்ணலை, சொல்லிவிட்டு நீ ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் உங்கள் நெக்ஸ்ட் மூவை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், நெவர் எவர் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ். சீக்ரெட் பற்றி நம்ம யார்ட்டெல்லாம் சொல்லுவோம்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ்டு பர்சன்ட்ட ரொம்ப சீக்ரெட்லாம் சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. ஆனால் டார்க் சீக்ரெட்ஸ்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஒருவேளை அந்த பர்சன் நம்ம கூட இல்லாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்லி எலிமினேட் ஆனால் ஒரு சீக்ரெட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் எது அதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும், தேவையில்லாமல் சொல்லாதீங்க. ஓகேங்களா? கடைசியில் ஒரு 10 திங்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஒரு இல்யூஷன் பற்றி அவங்களுக்கு சொல்லவா? நானே நிறைய வீடியோஸ் பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஸோ இல்யூஷன்ஸ், இந்த 10 விஷயத்தையும் நான் க்ரியேட் பண்ணுறதை வச்சு தான் மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ என் பாஸ்ட்டை பற்றி நான் சொல்லும் போது நான் அந்த பாசிட்டிவ் ஓவர் கவரிங் பண்ணி சொல்லுவேன். லைக் என் பாஸ்ட்டில் நான் என்னென்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். லைக் என்னோடய பேட் திங்ஸை நான் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுவேன். கொஞ்சம் என்னோடய மைண்டை அவங்களால ரீட் பண்ண முடியாத மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் எப்பயுமே. ஸோ அதனால் என்னோடய பாஸ்ட்டை பற்றி சொல்லும்போது இந்த வீடியோ தானே சொன்னேன் சீக்ரெட்ஸு நெக்ஸ்ட் மூவியும் சொல்லக்கூடாதுன்னு. என்னோடய நெக்ஸ்ட் மூவ், சீக்ரெட்ஸ், நான் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட் வித் தி அன்வான்டட் டாக்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அருண். பை கைஸ்.